சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் உங்களை இந்த திருச்சபையில் நாட்டி பச்சையான ஒலிவ மர கன்றுகளை போல ஆமேன் ஆண்டவர் வந்து இந்த தோட்டத்தில் உங்களை நாட்டியிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல ஒரு தோட்டக்காரரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எது கன்று, எது வளர்ந்தது, எதை எப்படி ஓட்டணும், எந்த ஆட்டை எப்படி நடத்தணும், அந்த கிருபைகளெல்லாம் பெற்ற ஒரு நல்ல மெய்ப்பனை, நல்ல ஒரு தோட்டக்காரரை, ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு ஆசாரனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன இந்த கூட்டத்துக்கு வந்து பேசுகிறீங்களோ இல்லோ, நாங்கள் சபையை பற்றி நான், என்னுடைய கணவர், என்னுடைய அத்தை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆமேன். அவ்வளவு நல்ல காரியங்களை இங்கே நாங்கள் பார்க்குறோம். உண்மையாகவே மனம் நிறைந்து நான் கர்த்தருக்கு இந்த திருச்சபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். ஆமேன். அந்த நேசத்தை கர்த்தர் இப்படியாக வெளிப்படுத்துகிறார். கண்களை மூடி ஆண்டோடத்தில் இன்னைக்கு வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், என் நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், என் நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த கைகளை உயர்த்தி மேகமே, மகிமையின் மேக ஷினதரசேகலோ போதுமே. வேற ஒண்ணு வேணாப்பா, நீங்க வந்தா போதும், எல்லாம் நடக்கும். மேகமே, வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், என் நேச மகள் என்று நித்தம் சொல்லணும், என் நேச மகள் என்று நித்தம். ரெண்டு கைகளை உயர்த்தி அந்த மேகத்தை தேவன் அப்படியே வரவேற்போமா. நீர் வந்தா போதும்பா, எங்களுக்கு எல்லாமே நடக்கும்பா, எல்லாமே நடக்க செய்கிற தேவன். வாங்கப்பா, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit of God. நீர் வந்தால் போதும், நடக்குமே. நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்பா, இந்த ராத்திரி வேளையில வானம் எங்களுக்காக திறக்கப்படுவதாக. என் தேவன் நீர் இறங்கி வந்து உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை, நீர் விரும்பினதை, பரலோகம் திட்டம் பண்ணினதை, உம்முடைய இருதயம் விரும்புகிறதை இந்த ராத்திரி வேளையில் எங்களை கொண்டு எங்களுக்காக கர்த்தர் செய்வீராக. சொல்லுங்கப்பா, நாங்க தாழ்த்துகிறோம்ல, நாங்க தாழ்த்துகிறோம். எங்க ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்கள் சிந்தைகளை ஒரு விசையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். டேக் கண்ட்ரோல் லார்ட். இந்த இடத்தை கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுங்க. சொல்லுங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவரே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களின் சிந்தைகளையும் என் தேவன் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளின்படி நடக்க அவர்கள் சிந்தைகளையும் இருதயத்தையும் என் தேவ ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கட்டுப்பாட்டுக்கு எங்களை அடக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் மறுபடியும் உங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஏற்படுத்தின இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த பலத்திற்காக, இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்காக, அப்பாக்காக, அம்மாக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் பிலிப் அவர்கள் மனைவி, அவருக்கு பின்பாக இருந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் உண்டாயிருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். எப்படி வரும் அந்த வார்த்தை? அடுத்து பைபிள்ல சில வசனங்கள்ல ரொம்ப
நான் பைபிள் படிக்கும் போதெல்லாம் மிகுந்த அப்படின்னு படிக்க மாட்டேன். எப்படி மிகுந்த. ஆமே. ஆமா. பணம், பொருள், பேர், புகழ், பிரபலம் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை விட ஒன்றுமே இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அப்பான்னு சொன்ன உடனே அவர் இறங்கி வருகிறாரே அந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. இதை எந்த பொருளாலும் எந்த நபராலும் ஆமென் ஆமா எதாலும் கொடுக்க முடியாது. ஆமென். இப்போ யூடியூப்லலாம் சில பேர் என்னை பார்த்துட்டு, சிஸ்டர் நான் உங்களை யூடியூப்பில் பார்த்தேன் சிஸ்டர், உங்கள் மெசேஜை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் போயிடு அப்படிங்களா, நன்றி சிஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லுவேன். சொல்லிவிட்டு போய் ஜெபிக்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரே அவங்களுக்கு என்ன தெரியுதுன்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. நான் பரலோகத்துக்கு வந்தால் உமக்கு என்ன தெரியணும். அங்கே வந்து இங்கே நல்லா தெரிஞ்சுட்டு இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பிரின்சி சிஸ்டரா தெரியும் தெரியும் சிஸ்டர் தெரியும் அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் இல்லை சப்பா. நான் அங்கே வரும்பொழுது உன்னை எனக்கு நல்லா தெரியும், நீ என்னை விட்டதே இல்லை, என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்ப, என்னை கூப்பிட்டு கொண்டே இருப்ப, வா என்று சொல்லுகிற அந்த சத்தம். இங்கே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ப்ராப்புலராக இருந்துட்டு அங்கே போகும்போது நான் உங்களை அறியேன்னு ஏசப்பா சொன்னார்னா ஆமென். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். சின்ன வயதிலே ஆண்டவர் வந்து இந்த பரலோகத்தை குறித்து தியானிக்க எனக்கு அதிகமாக என்னை ஏறி இருக்கிறார். ஆமென். நிறைய ஹெவனை குறித்து தியானிக்க நான் சும்மா இருந்தால் யோசிப்பேன், இப்போ பரலோகம் எப்படி இருக்கும், என் அப்பா என்னை குறித்து என்ன நினைப்பார். நான் கேட்பேன் ஏசப்பா கிட்டே, ஏசப்பா பிரின்சின்னு சொல்லும் பொழுது உங்கள் மனதில் என்ன தோணுது, உங்களுக்கு பிரியமாக நான் நடக்கிறேன்னா எதில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு போதித்தரும் என்று அவருடைய இருதயத்தை எதிர்பார்க்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். பரலோகத்தில் தேவனுக்கு நம்ம பேர் தெரியும். நம்ம போன உடனே ஆண்டவர் வா 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 உன்னைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு வரவேற்கிற அந்த சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்க? இதை கேட்கும் போது பரலோகத்துக்கு போகணுன்ற ஆசை எத்தனை பேருக்கு வருது? ஆமென். ஒரு கிறிஸ்துவன், ஒரு ஆவிக்குரியவன் ஒரு நாள் ஒரு விஷயாவது பரலோகத்தை குறித்து சிந்திக்கணும், தேவனுடைய இருதயத்தை குறித்து சிந்திக்கணும். இன்னைக்கு தேவன் எனக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிற வார்த்தை, காலையிலையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தையாக அப்பா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு. இப்பயும் கரெக்டாக ஒரு வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்ப போறீங்க. மேகமே திருப்புறதையும் பாடுவோம். மகிமையின் மேகமே பாடிக்கிட்டே திருப்பலாம். இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நிறைய சம்பவங்கள் கடன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன், நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, வா இவ்வளோ வருஷம் நம்ம காத்திருந்தோமே, இத்தனை நாட்கள் நம்ம காத்திருந்தோமே, அந்த இயேசு வந்திருக்கிறார் வா அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஊர் பாவரு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாசரேத். அங்கிருந்தெல்லாம் ஒரு நன்மை வருமா அப்படின்னு அவர் வந்து இதுவரைக்கும் அவர் அனுபவத்தை சொல்லுகிறார். ஆமென். அங்கிருந்தெல்லாம் ஒரு நன்மை வரக்கூடுமா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இதுவரைக்கும் அப்படி ஒரு பிளெஸ்ஸிங்கோ ஒரு ஆசீர்வாதமோ இல்லை நல்ல பெயருடைய ஒரு நபரோ அந்த ஊர்லேருந்து என்ன பண்ணதில்லை, வந்திருந்ததே இல்லை. ஆனால் அப்படிலாம் வருமா அப்படின்னு அவர் கேட்டாலும் பரவாயில்ல, பிலிப்பு கூட அவர் என்ன பண்ணார், புறப்பட்டு வருகிறார். வசனம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் ஆனால் நாத்தான்வேலை என்ன பண்ணுறாரு பார்த்துட்டார். அவர் குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஆமென். அதனால தான் நான் சொன்னேன், மனுஷங்க நமக்கு கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் மாறிடும். இன்னைக்கு உங்களை போல இல்லை அப்படின்னுவாங்க, நாளைக்கு அவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னுவாங்க. ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட், இந்த பைபிளில் சில பேரை குறித்து தான் ஆண்டவர் அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார். யோபோ குறித்து சொல்கிறார், பிசாசு முன்னாடி சேலஞ்ச் பண்ணுறார். யோபோ குறித்து என்னது, சன்மார்க்கன். ஆமா, பாவத்துக்கு பொல்லாப்புக்கு விலகுறவன் அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. அவரை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கு, நமக்கு ஒரு ஆசை வரணும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே என்னை குறித்து நீர் இப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. என்னை குறித்து நீ சொல்லக்கூடாது, அவ குந்தி குந்தி நடக்கிறவள், அவள் ஒரு சின்ன கல்லுக்கே தடுமாறி விழுந்து விடுவாள் அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். புயல் வந்தாலும் என் புள்ள நிப்பா. ஹல்லேலூயா. காற்றடிச்சாலும் இந்த வீட்டை யாராலும் இடிக்க முடியாது. ஆமென்.
அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் காட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாத்தான்வேல் ஆண்டவர் பார்த்துட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்தேன் அத்திமரத்தின் கீழே. நீங்க என்ன பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமா? அந்த ஒரு பிரமிப்பு. அவர் என்ன சொல்றது, அப்படியா, நீர் உண்மையாகவே தேவன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை ரொம்ப அழகா நாத்தான்வேல் சொல்லுகிற 49ஆம் வசனத்தையும் 50ஆம். அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்தேன் அத்திமரத்தின் கீழேன்னு சொன்னதுக்கே உனக்குள்ள இவ்வளவு ஒரு விசுவாசம் வந்துருச்சே. அந்த சின்ன கடுகளவு விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறவர் என்பதை இந்த வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சபைக்கு வரும்போது நம்ம ஒரு பெரிய ஆவிக்குரியவர்களா வரல. கர்த்தர் நமக்கு செஞ்ச ஒரு சின்ன அற்புதம் தான் நம்மளை இழுத்து கொண்டு இந்த தேவ சபைக்கு வந்தது. ஆமென். இங்கே வந்து யாரோ சொல்லியிருப்பாங்க, வா அங்கே போனால் ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்ம குடும்பத்தில் கிடைச்ச விடுதலை, அப்படி ஒருவேளை விடுதலையே கிடைக்கலனாலும் நம்ம உள்ளத்தில் உண்டான சமாதானம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சபைக்கு நம்மளை என்ன பண்ணுது, அடுத்து கொண்டு வந்தது. ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், நாத்தான்வேலினுடைய அந்த அறிக்கையை கர்த்தர் இதற்கே நீ என்னை விசுவாசிக்கிறியா? பெருசா உனக்கு நான் செய்ய போகிறேன். ஆமென். நீ இன்னும் பெரிதானவைகளை காண்ப. அது என்ன பெரிதானது அப்படின்னு பார்த்தா அடுத்த வசனம் மிக 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 முக்கியமான வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிற ஒரு விதம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒரு அடைக்கப்பட்ட காலத்துல தான் இயேசுப்பா இந்த பூமிக்கு வந்தார். எஸ் ஆர் நோ? ஆமா. ரொம்ப வருஷமா பரலோகத்துக்கும் பூமிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அதனே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் இருக்கிற காலம். இந்த காலத்தை என்னன்னு சொல்லுவாங்க? இருண்ட காலம். அப்படின்னா ஒரு கனெக்ஷனே இல்லை. ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லலை. ஒருத்தரும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கல. எந்த தேவ தூதர்களும் இறங்கி வரல. எதுவுமே நடக்கல. இன்னொன்னு நான் எப்படி யோசிக்கிறேன் இந்த இருண்ட காலத்துக்குன்னா, அப்பெல்லாம் அவங்க பலி செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிந்த அந்த இருண்ட காலத்துல அவர்கள் செலுத்தின எந்த பலியும், அவர்கள் ஜெபித்த எந்த ஜெபமும் மேலேயே போல. அப்படின்னா என்ன அப்படின்னா, there is no connection. இந்த ஏலியின் நாட்கள் 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த ஏலி என்கிற ஆசாரியன் வாழ்ந்த நாட்கள்ல வேதம் சொல்லு. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நம்ம 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ரெண்டுத்துக்கும் சில பொருத்தங்களை நம்ம பார்க்க முடியும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஏலி ஆசாரியரா இருக்கிறார், பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனா எந்த கனெக்ஷனும் ஹெவனுக்கும் பூமிக்கும் இல்லை. இயேசு வருவதற்கு முன்பாகவும் எந்த ஒரு கனெக்ஷனும் மேல இருந்து கீழேயும் கீழிருந்து மேலே என்ன பண்ணல. அவங்க திருப்திக்கு அவங்க பலி செலுத்திப்பாங்க. அவங்க திருப்திக்கு மோசேக்கு சொன்ன கற்பனைகள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அதை பரலோகம் அங்கீகரிக்கவும் இல்லை, அது போகவும் இல்லை, இறங்கவும் இல்லை. ஆமென். அப்படி ஒரு இருண்ட காலத்துல நீங்க இன்னும் வேதத்தை வாசிச்சீங்கன்னா, இயேசுவின் பிறப்பு, இப்ப நம்ம சிலுவை குறித்து தியானிக்கிற நாட்கள், ஆனா அவர் பிறந்த காலத்துல தேசாதிபதியா இருந்தவங்க எல்லாம் எப்படி மோசமான ஆட்கள். ஆமாவா இல்லையா? எப்பொழுதுமே இந்த வேதத்துல பாருங்க, மோசமான ராஜாக்கள் இருந்த காலத்துல, மோசமான தலைமைத்துவங்கள் இருந்த காலத்துல, மோசமான ஆசாரியர்கள் இருந்த காலத்துல கர்த்தர் அற்பமானவர்களை கொண்டு ஆச்சரியமானவைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் என்ன காலண்டா இது, அப்படி யோசிச்சிருக்கீங்களா? இப்ப அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆமென். அரசியல் நான் பேசவில்லை என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னடா காலம் இது அப்படின்னு யோசிக்கிறோம். நெருக்கத்தின் காலத்துல தான் கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா கிரியை செய்வார். ஹல்லேலூயா.
அப்படி ஒரு பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத காலத்துல தான் எங்கேயோ ஒரு அண்ணாளுடைய கண்ணீரின் ஜெபத்தின் வழியாக சாமுவேல் என்கிற ஒரு மனுஷனை, ஒரு சின்ன பிள்ளைய பிறக்க செய்து அவனிடத்துல கர்த்தர் வந்து பேசுகிறார். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். கேட்கிறதற்கு காது உங்களுக்கு இருந்தால் பேசுகிறதற்கு என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வயசு ஆண்டருக்கு ஒரு விஷயமே இல்லை. ஆமென். என் வாலிப பருவத்தில் எனக்கு அதிகமாக ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாத நாட்களில், ஒரு நல்ல கால சூழ்நிலைகள் இல்லாத நாட்களில், என் வாழ்க்கையின் மிகுந்த நெருக்கத்தின் காலத்தில் தான் கர்த்தர் என்னோடு பிரத்யட்சமாய் அதிக காரியங்களை பேசியிருக்கிறார். இப்போ நான் சொல்லுவேன், நிறைய நேரத்தில் வாலிப பிள்ளையா நான் இருக்கும் பொழுது, சின்ன பிள்ளையா நான் இருக்கும் பொழுது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நடக்குது, ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் நடக்குது, நம்ம மட்டும் ஏன் இப்படி நெருக்கப்படுறோம், சபைக்கு கரெக்டாக போகிறோம், நம்மால் முடிந்த ஊழியத்தை செய்கிறோம், மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எனக்கு தெரிந்த வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில் ஒரு குடும்பமாய் கரெக்டாக ஜெபிப்போம். 5 மணிக்கு எங்கள் அம்மா காலையில் எழுப்பிட்டுருவாங்க. ஜெப சத்தம் பக்கத்து வீட்டிலலாம் கேட்கணும், பாடலை பாடணும், சத்தமாக பாடணும். 7 மணிக்கு எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பணும். அதனால என் அம்மா அவங்க ஜெபிச்சுட்டு எங்களை எழுப்பி விட்டுட்டு கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் 5 மணிக்கு எங்கள் சத்தம் என்ன பண்ணோம், கேட்கும். 5 மணிக்கு ஜெபம், அவ்வளவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நாங்கள் 3 பேரை உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அப்பா வந்தால் வந்து கலந்து கொள்ளுவார். இப்படியே கர்த்தருடைய சித்தத்திலும் நெருக்கத்திலும் தேவனை தேட தவறாமல் இருந்தோம். ஆனாலும் ஒரு சலிப்பு மனசுல வரும்ல. குடும்ப ஜெபம் பண்ணாதவங்க, காலையில எழும்பி ஜெபிக்காதவங்க, தேவனை குறித்து கொஞ்சமும் சிந்தையே இல்லாதவங்க, கர்த்தருக்கு பயப்படாத குடும்பங்கள் சந்தோஷமா வாழும் பொழுது கர்த்தருக்கு பயந்து வாழ விரும்புகிற நாங்க ஏன் நெருக்கப்படணும்? ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த நெருக்கம் தான் வானத்தை எனக்காக திறந்து கொடுத்தது. ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்தான் எப்படி வந்து சாமுவேலின் செவிகளின் கர்த்தர் பேசினாரோ, அடியாளிடத்திலும் கர்த்தர் வந்து பேசினார். நெருக்கத்துல இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், நெருக்கம்தான் ஒரு வானத்தை திறக்கிற ஒரு பெரிய சாவி. ஹல்லேலூயா. காரிருள் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கா? ஏலியின் நாட்கள் அப்படிதான் அபூர்வமா இருந்தது. வசனம் இல்ல, இயேசு பிறப்பதற்கு முன்பாக அப்படிதான் காரிருள், ஒரு இருண்ட காலம். ஆனா அந்த ஒரு இருண்ட காலத்துல கர்த்தர் வானத்தை திறக்க அவர் ஆயத்தமாய் இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, நெருக்கப்படுறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை நடத்துறீங்க, நான் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை மேல போகணும்? நீங்க மார்த்தட்டி சொல்லணும். ஏன் தெரியுமா? எனக்காக தான் கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த நெருக்கத்திலும் கர்த்தரை விடாமல் பிடித்திருக்கும். ஆமென், ஆமென். எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் நான் உங்களை விட்டுறக்கூடாதே ஏசப்பா அப்படின்ற அந்த உறுதி உங்களுக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாய் ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், இவ்வளவு நாள் வானம் திறக்கப்படலை. ஆனா நாத்தான்வேலே, உனக்கு நான் சொல்லுகிறேன், பெரிதானது என்ன தெரியுமா? வானம் திறக்கப்படுவதுதான். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதும். அங்க ஒரு வார்த்தை இருக்கு, இது பழைய ஏற்பாட்டிலே நம்ம வாசிச்சதான். யாக்கோபுக்கு இந்த தரிசனம், ஒரு ஏணி அவர் பார்க்கிறார், தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். அதற்கு மேலே தேவன் நின்று யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் உன் கூடவே இருப்பேன். இப்போ எப்படி நீ கோலும் கையுமா வெறுங்கையா போகிறியோ, உன்னை நான் ஆசீர்வதித்து மறுபடியும் இதே ஸ்தலத்துல நீ போகிறபடி இல்லை, வரும்போது நீ வேற ஆளா இருப்ப, உன்னை நான் பிளஸ் பண்ணுவேன், உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நான் நினைச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆனா அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, மனுஷ குமாரனிடத்திலிருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா. அந்த வார்த்தை ஆமென். இப்ப இயேசுவின் நாமத்தின் வழியாக நீங்கள் ஒரு ஜெபத்தை சொன்னால் தான் அது பரலோகத்துக்கு போகும். அதான் ஏறுகிறது. ஹல்லேலூயா. அதே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையையும் பாடையும் ரத்தத்தையும் பார்த்துத்தான் பிதா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுதான் இப்ப அந்த ஏணிய போல, அவர் மூலமாக அவர் வழியாக. சொல்லுங்களேன் கூட சேர்ந்து, அவர் மூலமாக அவர் வழியாக. அவர் மூலமாய் ஜெபிக்கிற ஜெபம், அவர் மூலமாய் துதிக்கிறது, அவர் வழியாக எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும். பாட பாட
அடைக்கப்பட்ட அந்த வானங்கள்லாம் திறக்கப்படும். நேசமகன் என்ற நித்தம் சொல்லணும், நேசமகள் என்று நித்தம் சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன ஜெபம்? என்னுடைய ஜெபம்னா, ஆண்டவரே ஒரு திறந்த வானத்தின் கீழே நான் அடக்கணும், நான் வாழ. ஹல்லேலூயா. இந்த அடைக்கப்பட்ட வானம் பயங்கரமான பாதிப்புகளை வேத புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த அடைக்கப்பட்ட வானத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பைபிள்ல நம்ம சில இடத்துல அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வானத்தை பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலங்கள்ல ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லிட்டார். இந்த எலியாவை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எலியா எங்க பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, அவருடைய சைல்ட்ஹுட், அவருடைய வாலிப பருவம் எதுவுமே நமக்கு தெரியல. திடீர்னு பைபிள் எலியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு சில பேரை கர்த்தர் சிறு வயதிலிருந்தே அழகா வளர்த்து என்ன பண்ணுவாரு, நம்ம பார்த்த சாமுவேலை போல அவருடைய சின்ன வயசு, அவருடைய பிள்ளை பருவம் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி கர்த்தர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாரு, கொண்டு வருவார். ஆனா மற்றொரு சிலரை எப்படி கர்த்தர் கொண்டு வருவார் அப்படின்னா, மறைத்து வைத்திருப்பார். ஒரு குறிப்பிட்ட வருஷம், ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நிமிடம் வரும், கர்த்தர் கொண்டு நிறுத்திடுவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இந்த ஆகாப்பாலும் இந்த எசபேலாலும் ஒண்ணுமே என்ன பண்ண முடியல, வானம் அடைக்கப்பட்டிருந்துச்சு. திடீரென்று கர்த்தர் எலியாவோடு பேசுறார். அதான் வானம் திறக்கிறது. வானம் திறக்கிறதுனா கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாலே அதை போல ஒரு பெரிய விஷயம் எதுவும் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு சிஸ்டர்? நிறைய பேர் என்கிட்ட அதை சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டர், எதுவுமே நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம அப்பா எப்படின்னா, நம்ம பயங்கரமான பிரச்சனையில் இருக்கும்போது அவர் அமைதியா இருப்பார். இந்த அமைதி ஒரு பயங்கரமான துக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கா. அவங்களுக்கு எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? அமைதியா இருப்பார். நீச்சல் தெரியாதவனை தண்ணியில தள்ளி விட்டுட்டு நம்ம அப்படியே அலக்கழிச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே கேட்போம், பேசுங்கப்பா, ஏதாவது பேசுங்கப்பா. சோதனைக்குன்னு நம்ம நல்லா இருக்கும் போதெல்லாம் இங்கிருந்து வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஆனா சோதனைக்கு நம்ம கஷ்டமான பாதைகளை போகும்போது கர்த்தர் அமைதியா இருப்பார். இந்த அமைதி ஒரு பயங்கரமான வேதனை நமக்கு கொடுக்கும். நான் இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாருடைய ஆவிக்குரிய செவிகளையும் கர்த்தர் திறப்பாராக. வானம் திறக்கப்படுகிறதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகள்ல கேட்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பெரிதானவைகளை உங்கள் கண்கள் காண ஆரம்பிக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வறண்ட ஒரு காலத்தை கர்த்தர் நியமிக்கிறார். வானத்தை அடைக்கிறதும் திறக்கிறதும் மனுஷனோ பிசாசோ இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? வானத்தை அடைக்கிறதும் திறக்கிறதும் அவருடைய திட்டம். அவர் நினைச்சா அவர் அடைப்பார், அவர் நினைச்சா அவர் திறப்பார். அவருக்கு தோணும், இல்லை இப்போ அடைக்கணும். ஆகாபின் நாட்களில் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், இல்லை இவங்களுக்கு என்ன பண்ணும், என்கிட்ட பொண்ணு இருக்கு, என்கிட்ட வெள்ளி இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, சோறு மட்டும் இல்லை, பொண்ணை சாப்பிடு. வெள்ளிய யாராலையும் முடியாது. கர்த்தர் பஞ்சத்தை வர வச்சா, அப்படித்தானே? ஆமா, ஆண்டவருக்கு முன்பாக, கர்த்தருடைய கிரியைகளுக்கு முன்பாக ஒரு மனுஷனால நிற்கவே முடியாது. நம்ம சென்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில், சமீப காலத்தில் சென்னையில் டெக்னாலஜி இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, படித்தவர்கள் இருக்கிறாங்க, மேதாவிகள் இருக்கிறாங்க, அப்படியே வானலாவிய பில்டிங், ஐடி கம்பெனிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு மழை வந்தா சென்னை எங்கப்பா படிச்ச ஆளுவா அப்படின்னா, ஐயா சாப்பாடு இல்லையா, எவ்வளோப்பா உனக்கு சம்பளம், 3 லட்சம், என்ன பண்றது, லட்சத்தை தின்ன முடியுமா? கர்த்தர் கிரியை செய்ய நினைத்தால் மனுஷ ஞானம், மனுஷ பலன் எதுவுமே அவருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது. எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டு அமைதியா தான் இருக்கணும். அவர் நினைச்சு மறுபடியும் அந்த வானத்தை அடைச்சு சரி போ அப்படின்னு கொஞ்சம் விட்டா வெளியே வரலாம். அல்லேலூயா. ஆமா, அதனால எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்மளை தாழ்த்திக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். ஆமா, ஒரு சில பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எடுத்து நிற்கிறான். அந்த பெருமையிலேயே ஒரு பயங்கரமான பெருமை என்ன தெரியுமா? இந்த ஆவிக்குரிய பெருமை தான். நான் ஜெபிச்சுதான் பார்த்துக்கோங்க,
அப்படின்னு சொல்றது, இந்த ரொம்ப ஆவிக்குரிய பெருமை நமக்கு என்ன பண்ணிடவே கூடாது, வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்கிறோம், இந்த எலியாவின் நாட்கள்ல ஆண்டவர் அந்த முதல் வசனத்துல சொல்லிட்டாரு, நான் வானத்தை அடைக்க போறேன். ஒரு பெரிய பஞ்சம் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. இந்த பஞ்சத்தை எலியாவின் வழியாக கர்த்தர் என்ன பண்றாரு, ஆகாப்புக்கும் அந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் அறிவிக்கிறார். அவர் வானம் அடைக்கப்படணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே எலியா, நம்ம யாக்கோபின் புத்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவருடைய ஜெபம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபம் பண்ணுகிறதுன்றது ஒரு பயங்கரமான விஷயம். யார் வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்பொழுதும் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் என்ன கேட்கணும் ஆண்டவரிடத்துலன்னா, ஆண்டவரே உங்க இருதயத்தை அறிந்து நான் ஜெபிக்கணும். ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லிட்டார், பஞ்சம் வரப்போது, வானத்தை நான் என்ன பண்ண அடைக்க போகிறேன், மழை வராது, நீ எவ்வளவு வேணாலும் மாடை வச்சு என்ன பண்ணு, உழு, உன்கிட்ட இருக்கிற தானியத்தை நீ என்ன பண்ணலாம், விதைக்கலாம். ஆனா மழை வரலன்னா எதுவுமே என்ன பண்ண முடியாது. இன்றைக்கு நிறைய பிரயாசங்களை அநேகர் படுகிறத நாங்க பார்க்குறோம். சிஸ்டர், நிறைய பிரயாசப்படுறோம். ஆனா அந்த பிரயாசங்களுக்குரிய பலனை என்ன பண்றது இல்லை, பெற்றுக்கொள்ள. அப்படி ஒருவேளை நீங்க யாராவது இருக்கீங்க, நிறைய உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வருகிறேன், ஆனா அந்த பணம் அப்படியே வட்டிக்கு, அப்படியே கடன்காரர்களுக்கு, அதை பிரயோகிக்க முடியாதபடி, அதை பயன்படுத்த முடியாதபடி, அதை வைத்து சந்தோஷமாய் வாழ முடியாதபடி என் பிரயாசத்தை எல்லாம் யாரோ ஒருத்தங்க சாப்பிட்றாங்க. அப்படி ஒருவேளை நீங்க இருக்கீங்களா, ஆண்டவரிடத்துல கேளுங்க, வானம் எனக்காக திறக்கப்படட்டும். வானம் திறக்கப்பட்டா உங்க பிரயாசத்தின் பலனை கர்த்தர் அதிகம். ஈசாக்கை குறித்து வேதத்துல என்ன வாசிக்கிறோம், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். அவர் விதைத்தார், கர்த்தர் தான் என்ன பண்ணாரு, ஹல்லேலூயா. கொஞ்சம் அவர்கிட்ட இருந்தது அவர் விதைச்சார். ஆனா கர்த்தர் அவருக்கு எப்படி எத்தனை மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு. ஏன் தெரியுமா, ஈசாக்குக்கு மேல வானம் திறந்திருந்தது. ஹல்லேலூயா. குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் ஒருவேளை ஒரு துக்கம் இருக்கலாம், நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் எங்கள் குடும்பத்தை முன்னேற்ற முடியல. அப்படி ஒருவேளை நீங்கள் இருக்கீங்களா, அவங்க ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ண, ஆண்டவரே ஈசாக்குக்காக வானம் திறந்திருந்ததே, ஈசாக்கின் கொஞ்சம் பிரயாசங்கள் பெரிய மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுதே உங்கள் குடும்பங்களுக்கு நேராக வானம் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. உங்கள் பிரயாசங்கள் 100 மடங்கு பலனை கொண்டு வரட்டும். யார் விதைத்தாலும் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தர் தான் விளைய செய்கிறார். பிரயாசப்படலாம், ஆனா பலன் வரணும்னா அது கர்த்தர் நினைக்கணும், அவர் திறக்கணும். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபின் புத்தகத்துல தேவ சித்தத்துக்கும் எலியாவின் ஜெபமும் அப்படி ஒருமில்லை, அந்த ட்ரெயின் ட்ராக் மாதிரி போகுது. இப்படி அழகா ஜெபம் போனா தான் அது மேல வண்டி கரெக்டா என்ன பண்ணும். சிஸ்டர், என் வண்டி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது சிஸ்டர் அப்படின்னா, தேவனுடைய இருதயமும் உங்கள் ஜெபமும் சரிக்கோட்டில் இல்லை என்ற அர்த்தம். இங்க பிரச்சனை, ஐயோ நான் ஜெபிச்சு பலன் கரல, அதனால 8 மணி நேரம் ஜெபிப்போம், 9 மணி நேரம் ஜெபிப்போம், எத்தனை மணி நேரம் ஜெபத்தை கூட்டினாலும் சிஸ்டர் ஜெபத்துக்கு பதிலே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுவே உம்முடைய சித்தத்தையும் என்னுடைய சிந்தையும் ஒருமுகப்படுது. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே ஜெபிக்கிறவர்களுக்கு சொல்லுவேன், கருத்தா ஜெபிக்கணும், குறிப்பா ஜெபிக்கணும். சொல்லுங்க என் கூட சேர்ந்து, கருத்தாய் ஜெபிக்கணும், குறிப்பாய் ஜெபிக்கணும். கருத்தா குறிப்பா ஜெபிக்கிறது என்னன்னா, ஒரு மரத்துல ஒரு மாங்காவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சுத்தி என்ன பண்ணுவோம், 5 கல் எடுத்து வீசுவோம். அப்படிதான் நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, சும்மா அடிச்சு விடுவோம். அப்படி இல்லை ஜெபம், குறிப்பா இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷார்ப்பா ஆமென் அடிக்கணும், அப்படி ஜெபிக்கணும், கருத்தா குறிப்பா. எலியாவுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, கருத்தா இருந்தது, குறிப்பா இருந்தது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க லூக்காவின் புத்தகத்துல ஒரு மனுஷியை குறித்து வாசிக்க முடியும். அவங்க பேர் தான் அன்னாள். ஆமென். பிள்ளை இல்லாமல் பிள்ளை பெறுவதற்கு காத்திருந்த அன்னாள் இவள் இல்லை, இவ அது ஹானா, இது அண்ணா அப்படின்னு தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த அண்ணால் யாருன்னா வயதானவங்க. ஆமென். ஒருவேளை இங்க வயசானவங்க நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ஒன்று தெரிந்து கொள்ளணும், உங்கள் ஜெபம் தான் உங்க தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த அண்ணாளுடைய வேலை என்ன அப்படின்னா, எப்போதும் கர்த்தரை ஆராதித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பா. அண்ணாளுக்கு புருஷன் இல்லை, இல்லையா? அப்படிதானே வேதம் சொல்லுது. விதவையா இருந்தா.
அங்க நம்ம பார்க்கும் பொழுது தேவாலயத்துல எப்போதும் அவ இருக்கிறா அப்படின்றதுனால நமக்கு தெரிஞ்சு அவளுக்கு பிள்ளையும் இருந்த மாதிரி. ஏன்னா பிள்ளை இருந்தா அது ஒரு கடமை, பிள்ளைய பராமரிக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும். ஆனா பிள்ளையும் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால முழுவதுமா எப்போதும் அன்னாளுடைய வேலைன்னா தேவாலயத்தில் தரித்திருந்து ஜெபம் செய்து ஆராதித்து கொண்டே இருப்பா. இப்ப அன்னாள் என்ன ஜெபிச்சிருப்பா? ஆண்டவரே, நான் தனியா இந்த தேவாலயத்திலே இருக்கிறேன், எனக்கு ஒரு 7 சென்ட் நிலத்தை நீர் கொடுத்தீரானால். கழுத்துல காதுல சும்மா இருக்கு, நீங்க ஒரு 4 பவுன் நகை கொடுத்தீரானால். ஆமென். நான் இந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது நான் ஓரமா தான் இருக்கிறேன், ஆனா அவ எப்ப பார்த்தாலும் என்னை பரியாசம் பண்ணிட்டே இருக்கா, அவளுக்கு ஒரு 4 இடி கொடுத்தீரானால். இப்படி அண்ணா ஜெபிச்சிருப்பா. யோசிச்சு பாருங்களேன், அந்த அம்மாவுடைய ஜெபம் என்னவா இருந்திருக்கும்? அந்த அம்மா வாழ்ந்த காலம் வானம் அடைக்கப்பட்ட காலம். வானம் அடைக்கப்பட்டிருந்தது, ஆனா வாக்குத்தத்தம் இருந்தது, மேசியா வருவார். இந்த அம்மாவுடைய ஒரே ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, வானம் திறக்கணும்பா, மேசியா வரணும்பா. இந்த அம்மாவுடைய ஜெபம்தான் வானத்தை திறந்து, பாஸ்டர் அழகா சொன்னார், இன்னைக்கு தேவதூதர்கள் வரணும். ஹல்லேலூயா. இந்த அன்னாளுடைய ஊக்கமான ஜெபம் தான் வானம் திறந்து கேப்ரியேல் இறங்கி வந்து மேரி என்கிற ஸ்திரீக்கு முன்னாடி போய் நின்று கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்ல வச்சுச்சு. அதனால்தான் சொல்றேன், உங்க ஜெபம், வயதான உங்களுடைய ஜெபம் வானங்களை திறந்து கர்த்தருடைய சித்தத்தை பூரணமா இந்த பூமியில் நிறைவேற்று. ஹல்லேலூயா. ஆமென். வயசானவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன சொல்லுங்க? புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எங்க காலத்துல 5 ரூபாய்க்கு அது கிடைக்குமா? எங்க தாத்தா கூட ஒரு தடவை நான் எங்க ஊர்ல இருந்து என்னோட மாமா ஊருக்கு பிரயாணப்பட வேண்டியது, அதை கதை சொல்றேன். இப்பதான் சில பேர் நல்லா இருக்கு சிஸ்டர், இவ்வளோ நேரம் சொன்னது கொஞ்சம். நம்ம தாத்தா அப்படிதான், அங்கேயும் யூடியூப்ல அப்படிதான். நான் எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க அப்பா, என் புருஷன்னு சொன்னாதான் கரெக்டாக அதை எடுத்து போடுவாங்க, கட் பண்ணி. கண்டென்ட். ஆமா, இதையும் கண்டென்ட்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் அதே பிரச்சனை தான், சபையில அப்படிதான். நம்ம எவ்வளோ வசனத்தை ஆழமாய் தோண்டி எடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு கதை என்று வந்த உடனே சில பேர் பார்ப்போம், உங்க தாத்தா எங்க தாத்தா ஒரே மாதிரி இருக்காரான்னு அப்படின்னு. அப்பதான் ஒரு சில பேருக்கு அலர்ட்டே வரும். நானும் எங்க தாத்தாவும் பஸ்ஸில், அதான் முதல் முறையும் கடைசி முறையும் பஸ்ஸில் அவரோடு கூட நான் தனியாக பிரயாணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்தது. பஸ்ஸில் வந்துட்டோம். பஸ்ஸில் டிக்கெட் ஒரு 30 ரூபா கொடுத்து அப்படியே ஏறி வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னோட மாமா வீட்டுக்கு போகணுன்னா 60 ரூபா 70 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போகணும். இப்போ நான் இறங்கி வாங்க தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஆட்டோவெல்லாம் நிற்க வச்சு ஏறிட்டேன். உள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி எவ்வளோப்பா ஆட்டோக்கு அப்படின்னா 70 ரூபா அப்படின்னா. 70 ரூபாவா? அதெல்லாம் வராது. போ இப்படின்னு ஒவ்வொரு ஆட்டோவா 70 ரூபாய்க்காக தட்டி நான் ஆட்டோலே ஏற மாட்டேன்னு பஸ் ஸ்டாண்டில் அடம் பிடிக்கிறார். வெட்டு வெயில்ல எனக்கு கண்ணீரா வருது. அப்பதான் நான் ஸ்கூல் வேற படிச்சுட்டு இருந்தேன். ஏற மாட்டேன். நான் அவன் 10 ரூபாய்க்கு வரானான்னு கேடு. தாத்தா, உங்க காலத்துல 10 ரூபாய்க்கு வருவான், இந்த காலத்துல பிச்சைக்காரனே 10 ரூபாய் கொடுத்தா நீ வேணா என் கூட வரியா அப்படின்றான். அது என்ன பண்ணாது, புரியாது. இன்னும் அந்த காலத்திலே இன்னும் பெற்றோர்கள் வாலிப பிள்ளைகளுக்கு, இப்ப நான் உங்ககிட்ட பேசுவேன், நீங்க எல்லாம் நான் பாராட்டுவீங்க. ஆமா, வாலிப பிள்ளைகள், எங்க காலத்துல நாங்க இந்த பைய தூக்கிதான், எங்க காலத்துல நீங்க சொல்ல. ஆமா, உங்க காலத்துல நீங்க அம்மியில தானே சட்னி அரைச்சிங்க, ஏன் இந்த காலத்துல மிக்சியில அரைக்கிறீங்க? யூத்ஸ் கேளுங்க. நீங்க அந்த காலத்திலேயே இருந்து அப்படியே ஸ்டக்கப் ஆகாம நீங்க எப்படி அப்டேட் ஆகுறீங்க? மிக்சிக்கு அப்டேட் ஆகுறீங்க, கிரைண்டருக்கு அப்டேட் ஆகுறீங்க. இப்ப கிரைண்டரும் வேண்டாமாண்டவரே, 20 ரூபாய் கொடுத்தா பாக்கெட் போட்டு அம்மா விக்குது. நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணிட்டோம், மாறிக்கிட்டோம். வாலிப பிள்ளைகளை அதுக்கு அப்ப என்ன சொல்றீங்க சிஸ்டர், அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்னா, அந்த கால மாற்றத்துக்கு ஏதோ வார்த்தைகள் தான். அவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு புரியுது, இந்த வயசுல அப்படிதான் இருக்கும், ஆனால் நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உனக்கு கிருபை தருவார், அப்படி சொல்லுகிற வார்த்தை தான் வாலிபர்களை கட்டும். அல்லேலூயா. அதனால இப்ப வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க கைகளில் இருதயத்தை வச்சு ஒரு நாள் ஏன் பஞ்சப்பாட்டை பாடி என் பிள்ளைய
குத்தி குத்தி காமிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுங்க. அல்லேலூயா. இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. ஏன் தெரியுமா? பிசாசே ரொம்ப அப்டேட்டடாக போயிட்டு இருக்கிறான். அவனே ரொம்ப அப்டேட் ஆகி அடுத்தடுத்து அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கு. நமக்கு இருக்கிற தெளிவை விட அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். என்னது? அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு பாருங்க. என்ன அறிவுனா, அவனுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, நமக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு, அதனால நம்ம தீவிரமா செயல்படணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அவனுக்கு இருக்கு. இப்ப கொஞ்ச காலம் இருக்குன்னு அவன் என்ன பண்றான்னா, மாத்தி மாத்தி டெக்னாலஜியை கொண்டு வருகிறான். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், வாலிப பிள்ளைகளை உடையவர்கள், வாலிப பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், நீங்க அதே ஜெபத்தை ஜெபிச்சா பத்தாது, நீங்களும் உங்க ஜெபத்தை அப்டேட் பண்ணணும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த காலத்துல உங்க பெற்றோர் உங்களுக்காக ஜெபிச்சாங்களான்னு தெரியல, ஆனா அந்த ஜெபம் போதுமானதா இருந்தது உங்களுக்கு. ஆனா நீங்க ஜெபிக்கிற அந்த 10 நிமிஷம் ஜெபம்லாம் நம்ம பிள்ளைகளை இப்ப காப்பாத்தாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு 10 நிமிஷம் ஜெபம் நம்மளை காப்பாத்தி எப்படியோ சபைக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஆனா இந்த காலத்து வாலிபர்களுக்கு 10 நிமிஷம் ஜெபம் போதாது. தேவனோடு நின்று இந்த ஆவிகளுக்கு விரோதமாய் போராடி இந்த வாலிபர்களை மீட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். பினேகாசை போல அவன் எழும்பணும். பாவத்தை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் வரணும், அதை அழிக்கணுன்ற வெறி அவனுக்குள்ள வரணும். கர்த்தருடைய வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்கணும். ஏசு கிறிஸ்து ஆலயத்துல அப்படியே எல்லாரும் காசு கொட்டி புறாவிக்கிறத பார்க்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பற்றி எரிந்ததே, அந்த வைராக்கியம் இந்த வாலிபர்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இந்த காலத்துல வாலிபர்களுக்கு தேவையானது அந்த வைராக்கியம் தான், அந்த ஜீல் அவங்களுக்குள்ள, அந்த ஃபயரை. ஏன்னா இந்த சபையில் நிறைய வாலிபர்கள் அவ்வளோ அழகா பாஸ்டர் பிலிப் அவர்களும் அவங்களோட மனைவியை சூப்பராக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாலிபர்கள் எழும்பினார்கள் என்று சொன்னா, பாஸ்டர் சொன்ன மாதிரி சபைகள் அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது காரணம் அன்னாளுடைய ஊக்கமான ஜெபம். தேவதூதன் இறங்கி வந்தார். எதற்காக? வாக்குதத்தம் இருந்தா நமக்கு நடந்துரும் இல்லை, அந்த வாக்குதத்தம் நிறைவேற ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷன் இருக்கணும். ஆமென். யாக்கோபுக்கு வாக்குதத்தம் இருந்தது. வாக்குதத்தம் தான் இருக்கே, கர்த்தர் தான் சொன்னாரே, ஏனி மேல ஒரு தரிசனத்தை நான் பார்த்தனே, தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதும் கர்த்தர் சொன்னாரே, நான் உன்னை கொண்டு போனேன், ஆசீர்வாதமா உன்னை கொண்டு வருவேன்னு சொல்லி பிரச்சனை வரும் பொழுது யாக்கோபு போர்வையை போத்தி படுத்து தூங்கல. வசனம் சொல்லுகிறது, தன் குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தேவ சமூகத்தில் தனித்து நின்று வாக்குதத்தம் நிறைவேற போராடினா. உங்க பிள்ளை ஊழியம் செய்வா, ஏதோ ஒரு ஊழியக்காரர் வெளியே கர்த்தர் வாக்குதத்தத்தை கொடுத்திருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு தூங்குகிறது அல்ல. எலியாவுக்கு கர்த்தர் வாக்கு சொன்னார், நான் வானத்தை அடைப்பேன். வாக்குதத்தை கேட்டுட்டு ஓகே ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் செஞ்சிருவார். எலியா தூங்கல, ஊக்கமாய் ஜெபித்தார். ஹல்லேலூயா. வாக்குதத்தங்கள் நிறைவேற, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற ஒரு ஊக்கமான ஜெபம் ஒரு புருஷனிடத்திலிருந்தும், ஒரு ஸ்திரீனிடத்திலிருந்தும், ஒரு தாயிடத்திலிருந்தும் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 3:21 அதே வார்த்தைகளை தான் லூக்கா எழுதுகிறார். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், இங்க பாருங்க, இங்க அந்த வார்த்தை ஆட் ஆயிருக்குல்ல, என்ன? ஜெபம் பண்ணி. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது, அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி என்ன பண்ணிருக்கிறார்? ஜெபம் பண்ணி. அந்த ஜெபம் தான் என்ன சொல்லுதுங்க? வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டா வறட்சிகள் மாறும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன வறட்சியை பார்த்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்க போகிறார். இந்த வானத்துல ஆண்டவர் அப்படி என்ன திறக்கிறாரு, வானம் திறக்கிறாருன்றீங்களே சிஸ்டர், அப்படி என்னதான் அங்க வச்சிருக்கிறார் தெரியணும்ல நமக்கு. ஆமென். என்ன வைத்திருக்கிறார் பாப்போமா? என்னோடு கூட சேர்ந்து உபாகம் 28:12. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை தான் நம்ம ஜெபமா மாற்ற போகிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். நல்லா அந்த வார்த்தையை வாசிச்சிங்களா? கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதி. நீங்க வேலை செய்யலாம், ஆனா ஆசீர்வாதம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. இந்த வானத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இங்கிலீஷ்ல இந்த பொக்கிஷ சாலைக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டோர் ரூம் அப்படின்னு இருக்கு. ஆமென். வானத்துல என்ன இருக்கு? பிரின்சி அப்படின்னு ஒரு போர்டு போட்டு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. எத்தனை பேர் வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கு?
ஸ்டோர் ரூம் எல்லாம் கூட ஒரு சின்ன இடம் என்ன பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒதுக்கியிருப்பீங்க. சும்மா கை கெட்டின தேவை தினமும் யூஸ் பண்ணுறது கை கெட்டின தூரத்துலையும், எதிர்காலத்தில் தேவைப்படுறத பிரியாணி அரிசியை ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருப்பீங்க. ஏன் அடிக்கடி பிரியாணி அப்படி ஒன்று ஸ்டோர் ரூமில் என்ன பண்ணுறோம், எடுத்து வைக்கிறோம். எதிர்காலத்துக்கு தேவைப்படுறத வாங்கி கொண்டு வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் வைக்கிறோம். தேவை என்று வந்த உடனே நம்ம சின்ன சின்ன பாத்திரத்தில் சில பேர் சமைப்போம். வீட்டில் 4 பேர் இருந்தால் சொந்தக்காரன் வரும்போது தான் பெரிய எங்கே இருந்துச்சு அது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க. நம்ம மிடில் கிளாஸ் குடும்பங்கள் எல்லாம் நம்மலாம் ஸ்டீல் தட்டில் சாப்பிடுவோம். யாராவது இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பீங்கான் தட்டு வாங்கி வச்சிருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு கிளாஸ் இருக்கும், மற்றவங்க வந்தால் மட்டும் குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. எதுக்காக ஸ்டோர் பண்ணீங்க? ஒரு விசேஷத்த ஆள் வரும் பொழுது அந்த விசேஷத்த ஆளை கனம் பண்ணுகிறதுக்கு ஒரு பொருள். இட் இஸ் ஸ்டோர்ட். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வானத்தை திறந்தா உனக்கென்று ஒரு பொக்கிஷம், ஒரு ஸ்டோர் ரூமை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களுக்கென்றும் உங்கள் தலைமுறைக்கென்றும் ஆயத்தம் பண்ணினவைகளை இறங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்ம கண்ணு பார்க்கல, காது கேட்கல, நம்ம இருதயத்திலும் தோன்றல. ஆனா வசனம் புதிய ஏற்பாட்டில், அது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கர்த்தருடைய வேதம் அதை எப்படி சொல்லுதுன்னா, ஆனால் அதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை வந்துருச்சு, வானம் திறக்கப்பட்டுறணும், அந்த ஸ்டோர் ரூம் ஓப்பன் ஆயிரணும், விசேஷித்த ஆள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம், ஸ்டீல் தட்டில் சாப்பிட்டு போர் அடிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பீங்கான் தட்டை உள்ளேருந்து கொண்டு வரும் இல்லை, நமக்கு ஒரு ஆசை வருது இல்லை? ஆமாம். இப்போ நம்ம பைபிளில் வாசிக்கிற இந்த வார்த்தையின்படி வானத்தை கர்த்தர் திறந்தால், முதல்ல நம்ம வார்த்தோம், வானத்தை திறக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். ஆமென். அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். 2வது, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. வானம் திறந்த பெரிய காரியங்களை செய்வார். 3வது, வானம் திறந்து மழை பெய்தால் நீங்க கையிட்டு செய்கிற வேலை, அந்த பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த வறட்சி எல்லாம் மாறும், அந்த வறட்சி எல்லாம் மாறும், அது மாறும். நம்ம வாசிச்சோம், வானம் திறந்தால் அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து எனக்குரியவர்கள், கை வச்சு சொல்லுங்களேன், எனக்குரியது, என் எதிர்காலத்துக்குரியது, என் ஆசீர்வாதத்துக்குரியது, எனக்குன்னு ஆண்டவர் பேர் எழுதி வச்சது. ஆமென். ஊழியக்காரர்கள் சில பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஒரு போஸ்ட்மேன் கூட இந்த அட்ரஸ் வந்ததை அந்த அட்ரஸ் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமாம் தானே? ஆமாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்ம யோசிக்க கூடாது. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு என்ன வரக்கூடாது, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். தேவ கிருபையில் அந்த பொறாமை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். ஆமென். ஆமாம். அது ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்க, சவுளுடைய அழிவுக்கு முதல் படியே பொறாமை தான். ஆமென். காயினுடைய அழிவுக்கு முதல் படியே என்னதான்? பொறாமை தான். முதல் கொலை நடந்ததுக்கான காரணமும் பொறாமை தான். ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிக்கும், ஒரு உணர்வு ஆரம்பிக்கும். சில பேர் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஆண்டவரே அவளுக்கு மட்டும் செய்றீங்களே, ஆண்டவர்கிட்டே போய், ஆண்டவரே எனக்குரியதை என்கிட்ட கொண்டு வந்து செய். ஹல்லேலூயா. இப்போ ஏதோ ஒரு பிள்ளை உங்க பிள்ளைய விட மேன்மையா இருக்கு அப்படின்னு உடனே உங்க பிள்ளைய பார்த்து, நீ என்னடா செஞ்ச, நீ என்ன செஞ்ச பாரு, அவன் இப்படி இருக்கா பாரு, இவ இப்படி இருக்கா அப்படி சொல்லக்கூடாது. அது அந்த பிள்ளைக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஒரு குறிச்ச ஒரு காலம். அந்த பிள்ளையை உயர்த்ததுக்கு கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைய உயர்த்ததுக்கும் கர்த்தர் ஒரு காலம் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா சோத்ரம், உங்களுக்கும் வேலை கிடைக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அவங்க விரும்பினது அவங்களுக்கு நான் எதிர்பார்த்து 15 வருஷம் காத்திருக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு 3 வருஷத்துல அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னா, என்னுடைய கணவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், எவ்வளோ நம்ம வெயிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெயிட்டாக கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிற மனுஷர்களுக்கு கர்த்தர் செய்கிறது பயங்கரமானது. என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு அதை உறுதியாக சொல்ல முடியும். தேவ சித்தத்துக்கு அது எவ்வளவு எனக்கு பிள்ளை இல்லாத இருந்தபோது அந்த காலங்கள் எல்லாம், ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுங்க அப்பலாம் ஆண்டவர் சொன்னா, நீ என் ஊழியத்தை செய், நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா.
நான் பாட்டுக்கு நாங்கள் 2 பேரும் ஊழியர் செய்வோம், கடாமுடான்னு ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ஸில் ஏறுவோம் இறங்குவோம். அதை நான் சொல்லுவேன், மாட்டு வண்டியை தவிர எல்லா வண்டியிலையும் பிரயாணப்படும். ஆமாம், அது மட்டும் போல, ஏன்னா இந்த காலத்தில் அது இல்லை. மற்றபடி டடுவிடு எல்லாம் போய் இறங்கி மயக்கம் வந்து விழுகிற அளவுக்கு பிரயாணங்கள் அதிகமாக. நிறைய பேர் சொன்னாங்க, இப்படியெல்லாம் பிரயாணப்பட்டால் பிள்ளை தங்காது அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்காக என்னைக்கோ நான் செத்து போயிருக்கணும், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், நான் செஞ்சுட்டே இருப்பேன். அப்படிதான் நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார், பிள்ளையை கொடுத்தார். பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே 22,000 கிலோமீட்டர் நான் என்னுடைய டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி வரையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். போய் சேர்ந்து ஒரு 4 நாளில் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து 46 நாளில் ஜூடாவை தூக்கி மடியில் வச்சுட்டு சிசேரியன். எனக்கு அவன் தலை கீழே வரல, அதனால சிசேரியன் பண்ணிட்டாங்க. அவன் ஒரு 2 மாத குழந்தையா அப்படியே எடுத்து மடியில் வச்சுட்டு திருப்பியும் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தோம். அவனை கர்த்தர் இன்னைக்கு 80,000 கிலோமீட்டருக்கு தூரம் வரையும் பிள்ளையை சுமந்து கொண்டு ஊழியம் செய்ய, ஊழியத்திற்கு எதுவுமே இது ஊழியம் நான் சொல்ல மாட்டேன். அவர் என்னை நேசித்ததற்கு என்னால் இயன்ற ஒன்று, அவர் தந்த இந்த வாழ்க்கைக்கு என்னால் இயன்ற ஒன்று. இதில் ஒரு பெருமையே இல்லை, உண்மையாக எனக்கு பெருமையே இல்லை. கர்த்தர் எனக்கு செஞ்சதுக்கு இன்னும் நான் அவருக்கு செய்யணும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு ஆசை, எனக்காக கர்த்தர் இன்றைக்கு வானங்களை திறக்க போகிறார், என் வறட்சியை மாற்ற போகிறார். நான் கண்ணீரோடு விதைச்சேன், அறுவடை இல்லாம காத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், கண்ணீரோடு நீ விதைத்திருப்பாய், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வானத்தை திறந்து பெய்கிற மழை, கண்ணீரோடு விதைத்த விதைகளை கம்பீரமாய் அறுக்க செய்ய போர். வானம் திறந்தா இனி கண்ணீர் மூட்டையை சுமந்து கொண்டு குனிந்து நடக்கிறதில்ல, வானம் திறந்தா இனி கம்பீரத்தோடு நடக்கிறது. ஹல்லேலூயா! இனி என் குடும்பம் அந்த கூனியை போல குனிந்திருக்கிற குடும்பம் அல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கூனியினுடைய சம்பவத்தில் என்ன தெரியுமா? கர்த்தர் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி சென்டருக்கு கொண்டு வந்து, ஆமா இதுவரைக்கும் இவ கூனிதான், ஆனா இதுக்கப்புறம் இல்லை என்பதை எல்லா கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் நிரூபித்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குனிந்து நடந்ததை பார்த்த அதே மனுஷர் கண்களுக்கு முன்பாக நீங்கள் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து சுமந்து நடக்கிறதை கர்த்தர் பார்க்க செய்வார். அது நடக்கணும்னா வானம் திறக்கணும். வானம் திறக்கணும்னா 2 செய்யணும். 1, கர்த்தருடைய சித்தத்தை எது அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், என்ன? அவர் ஞானஸ்தானம் பெற்று ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. 2வது ஜெபம். தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஊக்கமா ஜெபிங்க. அல்லேலூயா! எலியாவை போல, இயேசுவை போல நீங்க செய்தீங்கன்னா வானம் தானாய் திறக்கும். எழுந்து நிற்போமா என்னோடு சேர்ந்து? வானங்கள் திறக்கப்படட்டும். ஆசையா கேளுங்க, ஏசப்பா நான் குன்றி வாழ்ந்தது, நான் குனிந்து வாழ்ந்தது போதும்பா, வறட்சியவே பார்த்து நான் சலிச்சு போயிருக்கிறேன். இன்றைக்கு வானம் திறக்கப்படணும். எனக்காக வானங்களை திறக்க வல்லமை உள்ளவர். ஒரு மனுஷனால வானத்தை திறக்க முடியாது, ஒரு மனுஷனால வானத்தை திறக்க முடியாது, கர்த்தரால தான் முடியும். கம்பீரமாய் அறுக்க வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். கரங்களை தட்டி பாடலாமா? வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். கண்ணீரோடே விதைத்தோம், கம்பீரமாய் அறுப்போம். வானங்கள் திறக்கப்படட்டும். உண்மையா பாடலாமா? நான் கண்ணீரோட விதைச்சேன், ஆனா நான் கம்பீரமா அறுக்க போகிறேன். வறட்சி இனி என் கண்கள் காண்பது இல்லை, இனி பஞ்ச நாட்களை என் கண்கள் காண்பது இல்லை. அரிக்கட்டோடே திரும்ப வானங்கள் திறக்கப்படட்டும். இந்த 2 லைனை மட்டும் பாடலாமா? மறுபடியுமா? கர்த்தர் வானத்தின் பொக்கிஷ சாலைகளை திறந்து மலையை கர்த்தர் வருஷிக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவ தூதர்களை கர்த்தர் இறங்க பண்ணுகிறார். ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சுகம், நன்மை, மேன்மை கண்ணீரோடே விதைத்தோம், கம்பீரமாய் அறுக்க வானங்கள் திறக்கப்படட்டும். ஷதரதர பலதரலா அழுகையோடு நடந்தோம், அழுகையோடே நடந்தோம், அரிக்கட்டோடே திரும்ப வானங்கள் திறக்கப்படட்டும். இனி நான் அழுகிறதில்லை,
வரிகள் புரிஞ்சு. கண்ணீரோடு நாங்க விதைச்சோம், ஆனா நாங்க கம்பீரமா அறுப்போம். ஹல்லேலூயா. கண்ணீரோடே விதைத்தோம், கம்பீரமாய் அறுப்போம். இது அறிக்கை. இந்த அறிக்கையை பரலோகம் கேட்க வானம் திறக்கும். அடுத்த வரி. ஆமென். ஆமா. அழுகையோடே நடந்தோம், அறிக்கட்டோடே திரும்ப. ஆமா, உண்மைதான். எனக்கு மேல வானம் அடைக்கப்பட்டிருந்த ஒரு காலத்துல நானும் என் குடும்பமும் நடந்தது உண்மைதான். ஆனா இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், இனி நான் திறக்கப்பட்ட வானத்தின் கீழ் நடக்க போகிறேன். இனி அரிக்கட்டுகளை என் தோள்கள் விதைக்கிற விதைய நான் ஒரு காலத்துல அந்த மூட்டைய சுமந்தேன், ஆனா இனி அரிக்கட்டுகளை சுமக்க போகிறேன். விதை சுமையா இருக்கும், ஆனா அரிக்கட்டு லேசா இருக்கும். ஆண்டவரத்துல பாடுவோமா? கண்ணீரோடே விதைத்தோம், கம்பீரமாய் அறுப்போம். வானங்கள் நீங்க பாட பாட வானம் உங்களுக்காய் திறக்கப்படுது. பின்மாறி மழையை ஊற்றும், அழுகையோடே நடந்தோம், அழுகையோடே நடந்தோம், அரிக்கட்டோடே திரும்ப. வானங்கள் திறக்கப்படணும். ஷகதர மலதிர மலதிர மலா மாறி நிகரவதர பலவஷி திரவலதர பலவா. அழுகையோடே நடந்தோம், அரிக்கட்டோடே திரும்ப. வானங்கள் நிகரகர பலதரி பலவஷிதர பவபதுர லதரதா. மாறி மழையை ஊற்றும். வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் பொக்கிஷ திறக்கப்படணும். சாலைகள் திறக்கப்படட்டும். கர்த்தர் உங்களுக்கு என்று குறித்த, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொக்கிஷ சாலையிலிருந்து புறப்படட்டும். ப்ரமோஷன்ஸ் புறப்படட்டும், ப்ரமோஷன்ஸ் புறப்படட்டும். வேலை வாய்ப்புகள் புறப்பட்டு வரட்டும், ஆசீர்வாதங்கள் புறப்படட்டும், சுகம் புறப்படட்டும். கண்ணீரெல்லாம் மாற்றுகிற நல்ல 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 பெரிய கிருபையுள்ள ஆசீர்வாதங்கள் புறப்படட்டும். தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இனி நாங்க பார்க்கணும்பா. இதனிலும் பெரிதானவைகளை நாங்க பார்க்கணும். சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், என் கண்ணு பார்க்கணும். இதுவரைக்கும் நான் பெற்றதை விட மேலானவைகளை நான் பார்க்கணும். நான் வானம் திறக்கணும். அப்படியே வலது கை இருதயத்துல வைத்து ஒரு முடிவெடுங்க. உங்க சித்தத்தை நான் பூரணமா நிறைவேற்றுவேன். இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி கரையேறி அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது. உங்க சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. ஊக்கமாய் ஜெபிக்க கிருபை தாங்க. அடைக்கப்பட்ட வானம் இனி இன்னைக்கு எனக்கு இல்லை. அடைக்கப்பட்ட வானம் என் குடும்பத்திற்கு இல்லை. திறந்த வானத்தின் கீழே நடக்கிற அனுபவம் இந்த வருஷத்துல எங்களுக்கு உண்டாகட்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.